ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் 2 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தார். அவருக்கு இரத்த குழாய் அடைப்பு மற்றும் அடிவயிற்று வலி இது இரண்டுமே இருந்திருக்கு. இந்த காரணத்துக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருந்தார். இதில் இரத்த குழாய் அடைப்புக்கு ஸ்டென்ட் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறையை பயன்படுத்தியிருந்தாங்க. 2 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரஜினிகாந்த் சார் வீடு திரும்பியிருக்காரு. இப்போ அவர் பெட் ரெஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. ரசிகர்களும் செலிபிரிட்டியும் தொடர்ந்து அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நேரில் போய் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ரஜினிகாந்த் சாரோட வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் சார் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நாங்கள் சமைச்சு கொடுத்தது தான் சாப்பிட்ருந்தாரு. அவருக்கு எப்பவும் லிமிட்டாக தான் சாப்பிடுவார் அண்ட் பிடித்தது தான் சாப்பிடுவார். அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சமைச்சு கொடுத்துட்டு அவர் போய் படுத்துட்டாரு. பட் அன்னைக்கு சார் தூங்கலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நைட்ல இருந்தே அவர் வயிறு வலிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தாரு. அதனால வீட்டில் உள்ள எல்லாருமே பதறி போயிருந்தாங்க. வீட்டில் அன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கல. சார் வந்து சுடு தண்ணி கேட்டாரு, வச்சு கொடுத்துருந்தோம். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நடந்தாரு. பட் அப்பயுமே அவருக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது அடங்கவே இல்லை. அண்ட் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இது முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருந்தாங்க. அண்ட் அப்போ சாப்பாட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தாங்க. பட் சாப்பாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவருக்கு தான் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அவருக்கு செரிமானமாகாமல் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் போனப்போ இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்பு, அடிவயிற்று கட்டி இதுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு சார் வீடு திரும்பி இருந்தாரு. அண்ட் இப்போ தொடர்ந்து அவர் ரெஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. ரொம்பவே லிமிட்டாக தான் ஃபுட்லாம் எடுத்துக்கிறாரு. மாத்திரைகள் டைமுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ முன்ன விட ரொம்பவே நல்லபடியாக தேடி இருக்காரு. சாருக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எங்க எல்லாருக்கும் பதறி போயிருச்சு. ஏன்னா எங்களை கூட வந்து ரொம்பவே மரியாதையாக நடத்துவார். ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்குவார். அவர் நல்லபடியாக திரும்பி வரணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி சாருமே திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, எழுத்தாளர் ஸ்நேகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு சில நாடகத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த நாடகத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ஒரு நாடகத்தோட பேர் வந்து பவித்ரா. அந்த நாடகம் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாக போகுது. இந்த ஒரு சீரியல்ல இவருக்கு பேரா அனிதா சம்பத் அவர்கள் தான் ஒர்க் பண்ண போறாங்க. அண்ட் இவங்க 2 பேரை வச்சிருந்த ப்ரோமோ வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ப்ரோமோல அனிதா சம்பத் அவர்கள் பக்கா கிராமத்து பொண்ணா இருக்காங்க. அதே போல ஸ்நேகன் அவர்கள் ஒரு பக்கா வீட்டு வேலை செய்யற பையன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட முத்து படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இந்த ஒரு ப்ரோமோ இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிழல்கள் ரவி அவர்கள் தான் டப்பிங் கொடுத்திருந்தாங்க. ஓவராலா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் புதிய தொடரா இந்த ஒரு பவித்ரா சீரியல் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஏற்கனவே அனிதா சம்பத்தும் அதே போல இவரும் வந்து பிக் பாஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ அதிலே உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை செஞ்சிருக்கு. இந்த ஒரு நாடகம் மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.